நாகர்கோவிலில் ஒரு தனிப்பட்ட நபரின் செயலால் மத கலவரம் ஏற்படும் சூழல் உருவானது. இரு மதங்களைச் சேர்ந்தவர்களும் நட்பு பாராட்டி ஒரே பகுதியில் வாழ்ந்து வருவதால் பெரும் மத கலவரம் தடுக்கப்பட்டுள்ளது. தேவாலயத்திற்குள் புகுந்து குற்றவாளியை பிடித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு பொதுமக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பாதிரியாரின் அனுமதி பெற்று தேவாலயத்திற்குள் சென்ற போலீசார் குற்றவாளியை பிடித்து அழைத்து வந்த காட்சிகள்தான் இவை. நடந்தது என்ன? நாகர்கோவில் அருகே வடக்கு சூரங்குடி பகுதியில் உள்ள பிச்சைக்கால சுவாமி கோவிலில் பங்குனி மாத கொடைவிழா நடைபெற்று வருகிறது. கோவிலுக்கு அருகிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு காவல்துறை அனுமதியுடன் ஒளிபெருக்கிகளும் மின் விளக்குகளும் வைக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயமும் உள்ளது. அப்பகுதி மக்கள் மத வேறுபாடின்றி பழகி வருவதால் தேவாலய பிரார்த்தனை நேரங்களில் கோவிலில் பாடல் ஒலிப்பதை தவிர்ப்பதும், அதே போன்று கோவில் விழாவிற்கு இடையூறு ஏற்படாதவாறு கிறிஸ்தவ மக்களும் நட்புடன் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த கருங்கல் பகுதியைச் சேர்ந்த இன்ஃபன்ட் ஜீசஸ் எனும் நபர் கோவில் ஒலிபெருக்கிக்கு இணைப்பு கொடுத்திருந்த மின்வயரை சேதப்படுத்தியுள்ளார். அதனை அப்பகுதி மக்கள் பார்த்து சத்தம் போடவே அருகில் உள்ள தேவாலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கும் போது நுழைந்து பதுங்கிக் கொண்டார். இதைத் தொடர்ந்து கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு அப்பகுதி மக்கள் கூடியதால் மதம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் சூழல் உருவானது. ஆனால் கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு நூற்றுக்கணக்கில் மக்கள் கூடிய பின்னரும் யாரும் தேவாலயத்திற்குள் புகுந்து பிரச்சனை செய்யாமல் கட்டுப்பாடுடன் இருந்தனர். தேவாலயத்திற்குள் பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்ததால் அதற்கு மதிப்பளித்து வெளியே நின்று கொண்டே கோஷங்கள் எழுப்பினர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். கிறிஸ்தவ தேவாலய வளாகத்திற்குள் சென்ற போலீசார் பாதிரியாரின் அனுமதி பெற்று உள்ளே அமர்ந்திருந்த இன்ஃபன்ட் ஜீசஸை பிடித்து வெளியே கொண்டு வந்தனர். அப்போது சுற்றியிருந்த மக்கள் அவரை தாக்க முற்பட்ட போது போலீசார் சாதுரியமாக செயல்பட்டு அவரை அங்கிருந்த போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். போலீஸ் விசாரணையில் இன்ஃபன்ட் ஜீசஸ் இராணுவ பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. இன்ஃபன்ட் ஜீசஸின் விரும்பத்தகாத சில நடவடிக்கைகளால் மனைவியும் அவரை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். ஒரு தனிப்பட்ட நபரின் செயலால் மத கலவரம் ஏற்படும் சூழல் உருவானது. ஆனால் இரு மதங்களைச் சேர்ந்தவர்களும் நட்பு பாராட்டி ஒரே பகுதியில் வாழ்ந்து வருவதால் மத கலவரம் என்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லாமல் போனது. கோவிலில் சேதப்படுத்தப்பட்ட ஒளிபெருக்கியும் மின் வயரும் உடனே சரி செய்யப்பட்டது.